இங்கே அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் தங்கள் வளங்களை அழித்து போட்டு எங்கள் வளங்களுக்கு வந்து எங்கள் வளங்களை சூடியாக அழிச்சு கொண்டிருக்கிறார். நான் வந்து மரத்தை விழுத்தான் தென்னை காத்துக்கொண்டு வேற தொழில் செய்யாமல் இருந்தால் இருக்கிறோம். தலைவர்கள் பலரும் மீன்பிடியாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுவதற்காக எங்களுடைய அலுவலர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் கூடியிருந்தோம். இதிலே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறினார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணமாக முல்லைத்தீவிலே வெளியிலே இருந்து வரும் தெற்கத்திய, அதாவது எங்களுடைய நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து வந்து அங்கு இருப்பவர்களுடைய வாழ்வாதாரங்களை எடுக்கும் முகமாக சட்டத்துக்கு புறம்பான முறையிலே அவர்கள் மீன்பிடி தொழிலிலே ஈடுபட்டிருப்பதை பற்றியும், முன்னர் சிலர் வந்து கொண்டிருந்தது சம்பந்தமாக 78 பேரை முன்னைய ஒரு மத்திய அரசாங்க மீன்பிடி அமைச்சர் அடையாளப்படுத்தினதன் பிற்பாடும் இப்பொழுது 300-400 பேர் வருவதாகவும் இதனால் மக்களுடைய தொழில் பாதிக்கப்படுவது சம்பந்தமாகவும் குறிப்பிடப்பட்டது. மன்னாரிலே வேறு விதமான பிரச்சனைகள், இந்திய படகுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் வேறு பிரச்சனைகள் கூறப்பட்டன. கிளிநொச்சியிலே நடக்கும் இரணத்தீவு சம்பந்தமாக அங்கு நேவியினுடைய உள்ளீடலால் ஏற்படும் பிரச்சனைகள் சம்பந்தமாக கூறப்பட்டது. மற்றது யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளும் எங்களால் ஆராயப்பட்டது. ஆகவே நாங்கள் ஒரு குழு ஒன்றை அமைத்து எங்களுடைய செயலாளர், முதலமைச்சருடைய செயலாளர், மீன்பிடித்துறை அமைச்சருடைய செயலாளர், விவசாய அமைச்சருடைய செயலாளர், இந்த 3 பேரும் பேராசிரியர் சூசை ஆனந்தன் அவர்களுடைய ஆலோசனைக்கு கீழ் இன்று பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் வந்திருப்பவர்கள் தமக்கு இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை எல்லாம் உள்ளடக்கி அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களிடமிருந்து மிக விரைவிலே ஒரு அறிக்கை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதன் பின்னர் நாங்கள் ஒரு வடமாகாணத்துக்குரிய ஒரு அதிகார சபையை நிர்மாணிக்க ஏற்பாட்டிருக்கிறோம். அதாவது ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதிகார சபைக்கு மேற்படி அதிகாரங்களை வழங்கினால் இவை சம்பந்தமான சகல பரிபாலனமும் அந்த முகாமைத்துவமும் அவர்கள் கையிலுக்கு போகும், மற்றவர்களுடைய உள்ளீடல் இல்லாமல் போகும் என்ற அடிப்படையிலே தாங்கள் பல விடயங்களையும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் இது சம்பந்தமாக ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்திய படகுகளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எமக்கு உரியதல்ல, அது மத்திய அரசாங்கத்துக்கு உரியது. ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய சில விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். விரைவிலே ஏதாவது ஒரு நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு தீர்வை நாங்கள் காணுவோம். கச்சதீவு சம்பந்தமாக பலவிதமான விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அது தமிழ்நாட்டு அரசாங்கம் வேறொரு கருத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய டெல்லி அரசாங்கம் வேறு கருத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நான் எந்த விதமான ஒரு கருத்தையும் எனக்கு கூறக்கூடிய நிலையிலே நான் இல்லை. அது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த இப்பொழுதுதான் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதன் பிற்பாடு நான் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து விட்டு நான் கூறுகின்றேன். மேல் மாகாண முதலமைச்சராகவும் இருந்தவர், ஆனால் அரசியல் ரீதியாக இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார். முன்னர் இருந்தவர் திரு பள்ளியக்கார அவர்கள் ஒரு உண்மையான ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் எவ்வாறு இவற்றை பார்க்க வேண்டுமோ அந்த விதத்திலே பார்த்தார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் அவரை இப்போதைய ஆளுநரை குறை சொல்வதில் ஒரு நன்மையும் ஏற்படாது. இது சம்பந்தமாக எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். விரைவிலே அந்த புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எவ்வாறு அது நடைபெறும் என்பதை என்னால் இப்பொழுது கூற முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய அந்த பதவிக்குரிய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் அறிந்து கொண்டாரானால் இவற்றில் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது என்று நான் கூறும் அதே நேரத்தில் அவர் ஒரு நல்ல மனிதர் என்றும் நான் கூற விரும்புகின்றேன்.